நமஸ்தே. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. வருகிற 22ஆம் தேதி அயோத்தியாவில் ராமபிரானுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. திங்கட்கிழமை. அது சமயம் அனைவரும் அவங்க வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். அதனால என்னென்ன நன்மைகள் இந்த பூஜை பண்ணதுனால என்னவெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிறு விளக்கம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த கோயிலினுடைய பிரச்சனை 500 வருஷத்துக்கு மேலே நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போதான் ஒரு முடிவுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்குது. இது அவ்வளவு எளிமையா நடந்தது கிடையாது. இப்படி அவ்வளவு எளிமையா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னம்னா, பல பேர் உயிரை நீத்திருக்காங்க. இந்த ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் ரொம்ப தன்னுடைய உழைப்பு உயிர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. அதனுடைய ஆதிக்கமும் அதனுடைய விளைவுகளும் இறைவன் கருணையால் அந்த விழா நடக்குது. அப்ப இந்த சமயம் இது உலகமே ஒரு எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு சம்பவம். அப்ப அந்த உலகமே எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு மேல இந்த உலகத்துல வாழ்றவங்க ஒரு 130 ஆவரேஜா வச்சுக்கிட்டா கூட அதுல பாதி பேருக்கு மேல நம்ம இந்துக்கள் கண்டிப்பா அன்னைக்கு பூஜையில கலந்துக்கிடுவாங்க, நாமாவளியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மந்திரங்கள் உச்சரிப்பு உலகத்தில் எப்படி அதிகமான பேர் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன செய்யும், அந்த கதிர்வீச்சினுடைய அலைகள் ஏக பரவ ஆரம்பிக்கும். அப்படி ஏக பரவும் போது அதனுடைய ஒரு சிறு பங்கா நம்ம குரலும் இருக்கும் போது துன்பங்கள் காணாம போகும். ரைட்டா? வைப்ரேஷன் அதிகமா இருக்கும், ஆற்றல் அதிகமா இருக்கும். பிரபஞ்சத்துல அன்னைக்கு ராமனுடைய கோஷம் அதிகமா ஒழிக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ரைட்டா? அப்போ நம்ம கஷ்டம் நேரம் காலம் அப்படிங்கும்போது பல முறை சொன்னது மீண்டும் முக்கியமான தருணம் அப்படிங்கிறதுனால மீண்டும் சொல்ல வேண்டியது. நம்ம எப்படி டெய்லி சுத்தம் பண்றோமோ அது போல வீட்டுகளையும் சுத்தம் பண்ணணும். நிறைய பேர் வீடுகளை சுத்தம் பண்றது கிடையாது. என்னைக்கோ ஒரு நல்ல நாள் திங்க நாள் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம முன்னோர்களுக்கு சிறந்த ஆற்றல், பயங்கரமான ஒரு ஆற்றல். இவங்கெல்லாம் இப்படி செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டிதான் விழாக்களையே கொண்டு வந்தது. முக்கியமான திருவிழாக்களை அதுக்காண்டிதான் கொண்டு வந்தது. நம்ம மதத்துல பாருங்களேன், மாசத்துக்கு 10 நாள் 5 நாள் திருவிழாவா இருக்கும். ஆனா நம்ம யாரும் இப்போ முறையாக கடைபிடிப்பது இல்லை. நம்ம வருஷம் ஒரு முறை திருவிழாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகமோ இல்லாட்டி வருஷத்துக்கு முந்தினா ஒரு 4-5 முறை தைப்பூசமா விநாயகர் சதுர்த்தியா அப்படி ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கும். இப்போ மகா சிவராத்திரியா, ஆத்திரால அழகர் இறங்குறாரா, உள்ளூர் திருவிழாவா, இப்படி ஒரு 10-15 திருவிழாவை கொண்டாடுறதே பெரிய விஷயம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஏகப்பட்ட திருவிழாக்களை உருவாக்குனாங்க. ஏன் அப்படின்னா, அந்த திருவிழாங்கிற பேர்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணட்டும், வீடு வாசலை சுத்தம் பண்ணட்டும், மக்கள் இப்படிலாம் கண்டதை தீர்ப்பாங்கட்டு தான் விரத முறைகளை கொண்டு வந்தாங்க. அந்த உடல் கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம முன்னோர்கள் அதிகமான பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ நாகரிகம் மாறி பழக்க வழக்கங்கள் மாறி என்னென்னத்தையும் சாப்பிட்டு புதுசா நோய்கள் வர்றதுக்கு உருவாயிடுச்சு. சரி, ரைட். இப்போ அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா, நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணணும், பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிடணும். அன்னைக்கு 22ஆம் தேதி காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 108 ராமர் பற்றி சொல்லலாம். இல்லையா, எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா விநாயகர் துதி சொல்லலாம், சிவன் துதி சொல்லலாம், ஆஞ்சநேயர் துதி சொல்லலாம். ரைட்டா? முக்கியமா எனக்கு வேலை இருக்கு வெட்டிருக்குன்னா கொஞ்சம் நான் சொல்றத யோசிச்சு பாருங்க. வருஷம் முழுக்க சம்பாதிச்சோம், பிறந்ததுல இருந்து உலகம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இந்த கருகாதி பல உள்ளவர்களுக்கு என்ன தோணும், அன்னைக்கு தானே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கரகாதி வேலை உச்சியில் இருக்குது அர்த்தம். ஒரு முக்கியமான விரத நாட்கள்லையோ நம்ம குட்டங்களோ சொல்லியிருக்கோம், முக்கியமான கோயில் திருவிழாக்கள்லையோ
முக்கியமான நேரத்துகள்ல நம்மளை அந்த இடத்துல கலந்துக்கிற விடாம ஏதோ ஒரு தகவல் பண்ணுது, இல்லாட்டி ஆசை, பேராசை, ஏதாவது ஒரு நெடுநாள் கோரிக்கை நடக்காம இருக்கும். ஆனா அன்னைக்கு நடப்பது போல தோணும், அன்னைக்குதான் நடந்துடும். இன்னைக்கு நெடுநாள் காசு ஒரு நாள் கொடுக்காம இருப்பாரு, அன்னைக்கு வாங்க தேர்ப்பார். இல்லாட்டி நெடுநாளா ஒரு பிரச்சனையை அழைச்சிக்கிட்டு இருப்போம், அன்னைக்கு வாங்குறாங்கன்னா நம்ம அதையெல்லாம் அந்த நேரம் சிந்திக்காம ஒதுக்கி வச்சிடணும். முக்கியமான நாள் முடிவு பண்ணியாச்சு, எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு மிஞ்சினதா அவருக்கு தெரியும் எதை எப்போது பண்ணணும். இந்த ராமபுரானே 500 ஆண்டுகள் பொருட்களையா அவர் நினைச்ச உடனே நினைத்து செஞ்சிருக்கலாமே. பொறுமை அவசியம், எந்த நேரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இறைவன்களுக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு வீடு வாசலை சுத்தம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, நம்ம கஷ்டத்தை சொல்லி குழப்பக்கூடாது. எனக்கு அது கஷ்டமா இருக்கு ராமா, இது கஷ்டமா இருக்கு, எனக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு கேட்கறதே ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்துல அறியாமை. ஏன் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு தாய் தந்தையா விளங்கக்கூடிய தெய்வத்துக்கு தெரியும் எந்த நேரம் என்ன செய்யணும், இப்படி செய்யணும். ரைட்டா? அன்னைக்கு போய் நம்ம கோரிக்கைகள் வைக்க கூடாது, அவரு துதியத்தான் பாடணும். அப்ப சாமிகிட்ட கோரிக்கையை வைக்க கூடாதா? எந்த நேரம் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு மனசுக்கு தாங்க முடியல, வேதனை அப்படியே மண்டை வலிக்குது, நெஞ்சு வலிக்கிறது மாதிரி இருக்கு. உலகத்துல யார்கிட்ட சொன்னாலும் ஆறுதல் கிடைக்கல, கேள்வி கட்டல் பண்றாங்க. ஆனா எனக்கு நெஞ்சு பாரமா இருக்கு, யார்கிட்டயாவது சொல்லி தீக்கணும். ஆனா இந்த உலகத்துல அப்படி நம்பிக்கையானவங்க யாரும் இருக்கிறாங்களா? நம்ம சொன்னோம்னே தீக்கிறதுக்கு அப்படின்னோம்னா ஆண்டவனை தவிர வேற யாரும் இல்லை. அப்ப அப்படி ஒரு நேர காலத்துல நம்ம போய் தனியா உட்காந்து ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். ஆண்டவனே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, என்னால தாங்க முடியல, மனசு வேதனையா இருக்கு, இதுக்கு எனக்கு மனோபலத்தை கொடு, எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு, உனக்கு தெரியாததா, எனக்கு ஏன் அப்படி பண்ற, அப்படி நம்ம ஒரு மனிதர்கள்ட்ட சொல்றது மாதிரி இவங்களை மனிதர்களா நம்ம உறவினர்களா நினைச்சு சொல்லலாம். ஆனா அந்த முக்கிய விரத நாட்கள்ல, இது போன்ற ஒரு முக்கியமான நாட்கள்ல அதை தவிர்த்திருக்கணும். ரைட்டா? ஏன்னா இறைவன் எவ்வளவு கஷ்டத்துல நம்மளுக்கு செய்யறா அப்படின்னு தான் பார்ப்பான். இருக்கிறவன் செய்யறது அது வேற விஷயம், இல்லாத நேரத்திலையும் செய்யறாங்க. ஏன்னா நன்றி உள்ளவங்க என்ன செய்வாங்க, என் கஷ்டத்துல அவன் உதவுன அதை நினைப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க கஷ்டப்பட்டு எனக்கு உதவுனாங்க, அதையெல்லாம் மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டாங்க. ரைட்டா? அந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம உதவணும். நானே கஷ்டப்படுறேன், என்னத்தை போய் சாமிக்கு செய்ய, அதுதான் ஜனியில அந்த 7.5 வருஷ ஜனியை ஜென்மச்சு நிற்பாங்கல்ல. இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிரகாதிபலன் குறையாதுன்னு அர்த்தம். ரைட்டா? கஷ்டத்தோட கஷ்டமா செய்யணும். என்னைக்கு நம்ம புதையில் எடுக்கிறது, என்னைக்கு நம்ம சாமிக்கு செய்யறது, அதைதான் தவிர்த்துறோம். சரியா? அதனால அன்னைக்கு விரதம் இருக்கலாம், கண்டிப்பா செய்வமா இருங்க. அன்னைக்கு கறி நிறுத்திக்கிறது ஆத்தாடி ஒரு நாள் போச்சு அப்படின்னோம்னா நம்மளுக்கு வம்சத்துக்கும் பாதிக்கும். ரைட்டா? செய்வமா இருந்து வீடு வாசலை சுத்தம் பண்ணி நல்லா விளக்கேற்றி பூ போட்டு முன்னாடி சொன்னதோட ஒரு நாள் ஃப்ரீ ஆயிருக்கு, ரெஸ்ட் ஆயிருக்கு. வருஷங்களுக்கு எதுக்கோ லீவ் போடுறோம், திடீர்னு உடம்புக்கு முடியாட்டி 10 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க திடீர்னு என்ன வேண்டாலும் நடக்கும். ஆனா ஒரு நாள் தெய்வத்துக்கு அனைத்தையும் ஓர கட்டி வச்சிடணும். ரைட்டா? அப்போ காலையில மந்திரங்கள் சொல்லியாச்சு, பூஜை பண்றோம். இதனால என்னென்ன ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படின்னோம்னா, ஓரளவு ஆரோக்கியத்துல அதிகபட்சமா உணர்ந்தவங்களுக்கு மட்டும் இது தெரியும். நார்மலா உள்ளவங்களுக்கு இதனுடைய சூட்சமம் தெரியாது. என்ன அப்படின்னோம்னா, இந்த ராமா அப்படிங்கிற மந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். எப்படி நமசிவாயம், ஓம், ஓம், பிரணவம், இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான ஒரு மகத்துவ மந்திரம் போல இந்த ராமா என்ற சொல்லுக்கு பயங்கரமான மகத்துவம். ராமர் பிறக்க முன்னாடி நம்ம பலமுறை சொல்லியாச்சு, ஆதாரமாகவும் இருக்கு. ராமருக்காண்டி அந்த பேர்ல ராமபிரான் பிறக்க முன்னாடியே ராமாங்கிற மந்திரம் உண்டு. ரைட்டா? அதுக்கு அவளுடைய வால்மீகி கூட அந்த கதையை நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டோம். மராமராட்டு சொல்லிதான் ராமா அப்படிங்கிறது. அவரே அந்த ஞானம் பெற்றது அந்த ஒரு மந்திர சொல்லுனால. அதனால அந்த ராம மந்திரத்தை துதிக்கும் போது கண்டிப்பா ராமபிரான் வருவார். ராமபிரான் வரணும்னா யார் வருவாரு? ஆஞ்சநேயர் வந்துருவார். அது கொடுத்த வரம். ராமா என்ற மந்திரம் எங்கெங்கே ஒழிக்குதோ ராமன் வரணும்னா ஆஞ்சநேயர் வருவார். ஆஞ்சநேயர் யாரு? சிவனுடைய அவதாரம். அப்ப சிவனுடைய அவதாரம் போகும்போது அவர் அந்த நிழல் போகும்போது ஒரிஜினல் அங்கே நிக்குமா? நிக்காது. சிவன் வந்துடுவார். சிவன் வரும்போது அடுத்து யார் வருவார்? யார் வருவார்? பார்வதி அத்தை வந்துடும். அதை விட்டுட்டு இருக்குமா?
இருக்காரு. பார்வதியார் வந்தாச்சு, சிவன் வந்தாச்சு, ராமபிரான் வந்தாச்சு, ஆஞ்சநேயர் வந்தாச்சு. இவங்கெல்லாம் வரும்போது வேற யாரெல்லாம் வருவார்? விநாயகர் வந்தவர். குடும்பத்தோட போகும்போது இப்ப உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா உங்களை விட்டு எங்கேயாவது போனா விட்டுக்கிட்டு இருப்பீங்க, இருக்க மாட்டீங்க. விநாயகர் பெருமான் வந்துருவாரு, முருகப் பெருமான் வந்துருவாரு, அப்பன் ஐயப்பனும் வந்துருவாரு. சரியா? அப்ப அனைத்து தெய்வங்கள் வந்தாச்சு. இந்த அனைத்து தெய்வங்கள் வரும்போது அடுத்து அவங்களுக்கு பக்கபலமா யாரு வருவா? யாரு வருவா? ஐயாவும் வந்துருவாரு. அதுக்கு அடுத்து காவல் தெய்வங்கள் வந்து, ஏன்னா ஓனர் போகும்போது இப்ப மோடி ஐயா போறாரு, அவருக்கு எஸ்கார்டா இருக்கிறவங்க தூங்கவா செய்வாங்க? அனைத்து தெய்வங்கள் ஓடியாங்க. இவங்க அனைவரும் வந்த பிறகு என்ன செஞ்சிடும்? காவல் தெய்வங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நிற்காது. ஓனர் போகும்போது காளி, கருச்சாமி, முனிசாமியில இருந்து மாடசாமியில இருந்து எல்லா காவல் தெய்வங்களும் எங்கே ஓடியாந்துடும்? உங்க பூஜை ரூமுக்கு ஓடியாது. நீ கருச்சாமிய குலசாமியை நினைச்சாலும் சரி, முனிசாமிய குலசாமியை நினைச்சாலும் சரி, எந்த சாமியை நினைச்சாலும் அந்த மந்திரங்கள் மனசு உருகி போகும்போது அன்று ஒரு நாள் உங்க வீட்டுக்கு அனைத்து தெய்வங்களும் வந்தே ஆகும். ஒரு நாள் தான் வருமாயா? நீங்க ஒரு நாள் சொன்னா ஒரு நாள் வரும், டெய்லி சொன்னிட்டா டெய்லி வரும். அது உங்க கையில ரைட்டா? அதை அன்னைக்கு உணரலாம். இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு இதை நம்ம கண்டிப்பா யூடியூப்லயும் போடுவோம். எதையும் நம்ம இதை ஷேர் பண்ணுங்க பகிர்ந்து சொன்னது இல்லை. நீங்க இதை வந்த பிறகு நீங்க யாராருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதையெல்லாம் அனுப்புங்க. ஏன்னா ஒரு நாள் டைம் இருக்கு ரைட்டா? நல்ல நேரம் உள்ளவங்க பயன்படுத்திக்கிறதும், இன்னும் கிரகாதிபதியில் உள்ளவங்களுக்கு ஒன்னு அனுப்ப நேரம் எல்லாம் போயிடும், இல்லாட்டி முடிச்ச பிறகு பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம கேட்டதுனால தான், நான் கேட்காம பூச்சி பண்ணா சந்தோஷம். ஆனா இந்த விளக்கமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ரைட்டா? தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா ரொம்ப புண்ணியம். தெரியாம பண்ணாலும் என்னத்தையாவது வால்மீகி மாதிரி சொல்ல தெரியாதாலும் சொல்லிக்கிட்டாவது இருக்க வேண்டியதான் ரைட்டா? ஆனா அவசரப்பட்டு சொல்லியோ அன்னைக்கு வேலையை கெடுத்துட்டோம் அப்படி பண்ண வேண்டாம். நம்ம ஆலயத்துல பண்றோம். அன்னைக்கு திங்கக்கிழமை காலையில குழந்தைகளை வச்சு பேரண்ட்ஸுகளை வர சொல்லி இங்கே விளக்கு பூஜை நடக்குது. இங்க பக்கத்துல தனியா சங்கடமா இருக்குன்னா நம்ம கோயிலையும் வந்து கலந்துக்கலாம். அப்படி இங்க வர வாய்ப்பு இல்லாதவங்க அவங்கவுங்க இடத்துல ரைட்டா? இன்னொன்னே ஓப்பனா சொல்லிடும், அவங்கவுங்க இடத்துல பண்ணா மிக மிக புண்ணியம். உங்க வீட்டுல பண்ணீங்கன்னா உங்க வீடு புனிதமாகும். இல்லையா, இங்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு, ஒத்தையில இருக்கோம், இங்க வந்து பண்ணலாம், பண்ணிக்கங்க. இல்ல அங்கேயும் பண்ணிட்டு இங்கேயும் பண்ணலாமா, இங்கேயும் வந்து பண்ணிக்கிறோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் மாதிரி அங்கே ஒரு புண்ணியம். கூட்டு பிரார்த்தனைக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி. ஒரு ஆலயத்துல பண்ணும்போது ஒரு 100 பேர் இப்போ ஒரு ஆள் கை தட்டுறதுக்கு 100 பேர் கை தட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குப்பாங்கல்ல, இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளும் பவர் ஜாஸ்தி. அது ஒரு ஆலயத்துல பண்ணும்போது வைப்ரேஷன்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்க வந்து ஒரு 9:10 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் ரைட்டா? 9:10 10 மணிக்கு ஆரம்பித்தோம். உங்க வீட்டுல வெள்ளனை முடிச்சுட்டு இங்க வந்து கலந்துக்கிட்டாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல கலந்துக்கிட்டாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல கலந்துக்கிட்டு பக்கத்துல ஆலயத்துல பண்றாங்க அங்கே போய் கலந்து எத்தனை முறை கலந்தா என்ன? ஒரு பொக்கிஷம், இறை ஆற்றல், இறை சக்திங்கிறது ஒரு கிடைக்கக்கூடிய கூடாத ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கும்போது அது எத்தனை வட்டம் கிடைச்சாதான் என்ன ரைட்டா? இதனாலதான் கரகாதி பலங்கள் குறையும். இப்படி மனம் உருகி பிரார்த்தனை பண்ணணும். அந்த முக்கிய தினங்கள்ல வேண்டதுனாலதான் முக்கியமான கரகாதி பலங்கள் கருமாக்கள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம அதை விட்டு அப்புறம் கரகம் சூழ்நிலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா அது குறைக்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். சரிங்களாயா? சரி, நல்லபடியா அன்னைக்கு ஒரு நாள் திங்கக்கிழமை முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணீங்க. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்டா இது மாதிரி ஒரு திருவிழா அதிகமா வந்தது கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி உலகமே எதிர்பார்க்கிற ஒரு ஆலயம், ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது அரிதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பிரமாண்டமா நடந்தது கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு பகுதியில நடக்கும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல் ஒரு பக்கம் இருக்கும், சித்திரை பொங்கல், சித்திரை திருநாள் ஒரு பக்கம் நடத்துவாங்க, போகி ஒரு மாநிலத்துல கொண்டாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விழா நடக்கும். ஆனா விழா வந்து விழானால இப்ப அசைவம் மிகுதியா போச்சு. ஆனா அன்னைக்கு ராமபுரான் கோயிலுங்கிறதுனால 99% 100 கூட சொல்லலாம் அசைவத்தை அவங்க அது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அன்னைக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய ஒரு கதிர்வீச்சு, ஒரு ஆற்றல் பிறக்கும்.
அந்த கதிர்வீச்சு அந்த ஆற்றல் நம்மளுக்குள்ளேயும் இறங்கணும். நம்மளுக்குள்ள இறங்கும் போது அந்த தீய சக்திகள் நீங்கி, நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்த கலியுகத்துல கலியும் நம்மளுக்குள்ளதான் இருக்கு, கடவுளும் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இது போல அந்த சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு உள்ளக்க போறதுனால நல்ல சிந்தனை பிறக்கும், நோய் நொடிகள் தீரும், அடுத்து கட்டங்கள் நடக்க போற விஷயங்கள் நல்ல விஷயமாக நடக்கும். சரியா? அதை முறையா மட்டும் பண்ணுங்க. நல்லா 5 தீபம், அதாவது 5 முக விளக்கு வச்சு நல்லா திரி போட்டு நல்லா விளக்கு ஏற்றி நல்லா சூடோ சாம்பிராணி எல்லாம் பற்ற வச்சு பால் சாம்பிராணி எல்லாம் அந்த வீடு ஃபுல்லாக போட்டு முடிஞ்சளவு ராமபிரான் படத்தை வச்சுக்கோங்க. இல்லாட்டி எந்த தெய்வ படம் இருக்குதோ வச்சுக்கோங்க. கிடைச்சா வச்சுக்கோங்க, கிடைக்காத பட்சம் எந்த தெய்வமோ அவ்வளவுதான். ரைட்டா? எதை நினைச்சாலும் நம்ம கல்லை வச்சு கும்பிட்டா கூட இன்னும் சாமின்னா அதே சாமி. அதுதான் நம்ம இந்து தர்மத்துல மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரைட்டா? அதனால இருக்கிறவங்க அப்படி கூப்பிடுங்க, இல்லாட்டி ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி இன்னொரு விபூதி பிடிச்சி நீந்தே ராமாண்டா அவர்தே ராமா. ரைட்டா? அதனால முடிஞ்ச அளவு இந்த அரிய ஒரு வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி அந்த ஆண்டவன் கருணையோடு நலமுடன் இருக்க வேண்டுகிறவங்க. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நம. வேற டவுட் இல்லை. விளக்கு பூஜை அப்படிங்கும் போது நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது முகத்த அளவுக்கு இருக்கிற விளக்கு, அதுதான் மிகப்பெரிய அதிகமான ஒரு வைப்ரேஷன் வந்து கரெக்டா. ஏன்னா நம்மளுக்கு ஆற்றல் முகத்துலதான் இருக்கு. ரைட்டா? நம்ம கதிர்வீச்சு முகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஒருத்தருக்கு நெத்தில கதிர்வீச்சு இருக்கும், ஒருத்தருக்கு புருவத்துல இருந்திருக்கும், ஒருத்தருக்கு கண்ணுல இருந்திருக்கும், ஒருத்தருக்கு மூக்குல இருந்திருக்கும், வாயில தாடையில, இப்படி பல விதமான வைப்ரேஷன் இருக்கும். அந்த கதிர்வீச்சு எதுவும் ஆனா இறைவன் வகுத்த வழியில கரெக்டா பண்ணணும்னா நெற்றி புருவம். அதனாலதான் நம்ம விளக்கேற்றும் போது முகத்துக்கு நேரம் இருக்கணும். ஏன்னா சீக்கிரம் கனெக்ட் ஆகும். அப்படிங்கிறது மைக்கு இங்கிட்டு பேசினா கேட்காது, நேரம் பேசினா கேட்கும். அது போலதான் விளக்கு நேருக்கு நேரம் வச்சு பேசினா கரெக்டா கனெக்ட் ஆகும். அதுக்காண்டிதான் சொல்றது நம்ம முகத்துக்கு நேரம் விளக்கு வச்சு தரணும். அப்படி நிறைய பேர் குனிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆற்றல் கம்மி, சின்ன விளக்கா இருந்தா. ஏன் இப்ப பெரிய விளக்கெல்லாம் பண்றோம்? ரைட்டா? ஏன் பெரிய சிலைகள்லாம் பண்றாங்க? அதுக்கு தக்கன ஆற்றல். இப்போ ஒரு சின்ன சிலை இருக்கு, உங்களுக்கு அதுக்கு தக்கன வைப்ரேஷன் இருக்கும். பெரிய சிலையா இருக்கட்டும், இப்ப நிறைய 2 விளக்குல பெரிய சிலை வச்சோம்னா எல்லாரும் பார்க்க போறாங்க இல்லையா? அதுக்குன்னு உள்ள கதிர்வீச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன சந்தேகம் ஒரு ஆன்மீகத்துல கடந்தவங்களுக்கு வரும், ஆன்மீகத்தை புரிஞ்சவங்களுக்கு, ஐயப்பன் சின்ன சிலை தானே, உலகமே கூடுதா, இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது? அது ஐயப்பனை உருவாக்குன இடம், அதுல கவனமா இருக்கணும். ஐயப்பனே தேர்வு பண்ணுன இடம், அவரு நான் இந்த இடத்துலதான் இருப்பேன், இந்த அப்பு எங்கே விழுகுதோ அங்கே எனக்கு ஆலயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் சக்திக்குள்ள அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆற்றல் சிலைக்கு கிடையாது, அவரு கொடுத்த வாக்கு. அதுபோல இப்ப பிரபஞ்ச சக்தி இன்னொரு இடத்துல புதுசா உருவாக்கணும் அப்படின்னம்னா பெரிய சிலைகள், அது ஞான பிரதேசத்துல நிறைய அந்த ஞானத்தினால உணர்ந்து செய்யக்கூடியது. நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பழைய கோயில்கள்லாம் ஏன் விடுபடுது, தெரிச்சு போகுது அப்படின்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் அருமையான ஒரு கேள்வி. ஞானம் 3/4 வயசுக்கு மேல போனவங்களுக்கு அதனுடைய முழுமையான விளக்கம் தெரியும். சாமி ஓடி போயிடுச்சு, இருந்து போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. ஏன் பழைய கோயில்கள் இடிபடுது, இடிஞ்சு போச்சு அப்படின்னம்னா, இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விளக்கம். இப்போ பெரிய பெரிய கோவில்களுக்கு ஏன் சக்திகள் அதிகமா இருக்கு அப்படின்னம்னா அந்த ஆற்றல் ஒண்ணும், அதுக்கு பிறகு நம்ம சக்திகள் எல்லாமே கதிர்வீச்சு சம்பந்தப்பட்டது, ஆற்றல் சம்பந்தப்பட்டது. அப்ப பேட்டரி மாதிரிதான். இப்ப 40 ஆம்பியர் பேட்டரினா அதுக்குள்ள பவர் தான் இருக்கும், 150 ஆம்பியர் பேட்டரினா அதுக்குள்ள பவர் பயங்கரமா இருக்கும். அது போலதான் சிலைகள், பவர் சிலைகள் கூட கூட அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உருவேற்றி எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். சின்ன பாக்ஸா இருக்கு, கொஞ்சோண்டு பொருள் தான் போட முடியும். பெரிய பாக்ஸா இருக்கு, நிறைய பொருள் போடலாம். பெரிய ஞானம் பெற்றவங்க கருங்கல் சிலை சிறுசா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு மந்திரம் சொல்றதுக்கலாம். மந்திரம் அதிகமா சொல்லிட்டாங்கன்னா சிலை தெரிச்சு போயிடும். இது மாதிரிலாம் நடந்தது. தெரிக்க வைக்கலாம், தெரிக்க வச்ச சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதை நம்மளுக்கு ஓரளவு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, எந்த அளவுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்ட்டு, அதாவது சிலைக்கு எப்படி உரு ஏற்றணும் அப்படின்ட்டு ஓரளவு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய கோயில்களை, பேசாத கோயில்கள், ஆற்றல் இல்லாத கோயில்கள்லாம் அந்த ஆற்றலை உண்டு பண்ணியிருக்கோம், அந்த சக்தியை பயன்படுத்தி, அவங்க சொன்ன முறைகளை பயன்படுத்தி. சரியா? இப்போ அந்த பெரிய கோயில்கள்லாம் ஏன் இடிபட்டு போச்சு
போச்சு, பாழடைஞ்சு போச்சுன்னா நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம ஆலயத்தில் முன்னுக்குள்ளேயே பேசியிருக்கோம். கதிர்வீச்சு வருது, உள்வாங்குது, பூஜை பண்ணும் போது, மணியாட்டும் போது, திரைகளை திறக்கும் போது அந்த கதிர்வீச்சு உள்வாங்கினதை என்ன செய்யறோம்? வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து மக்களுக்கு கொடுக்குறோம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, ஆடை இல்லாம வாங்க ஆண்கள். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் அதிகமா வெளியே வராததுனால, ஆண்கள் அதிகமா போடுறதுனால அவங்க சொன்னாங்க, ஆடை எல்லாம் மேல ஆடையில, ஆண்கள் எல்லாம் மேல ஆடையில கலட்டிட்டு வாங்கிட்டா இந்த கதிர்வீச்சுகள் உங்களுக்குள்ள போகும்போது நல்ல சிந்தனைகள் பழக்கம், உடல் நல குறைவுகள்லாம் ஏற்படாது அப்படிங்கிறதுக்காண்டிதான். இப்ப பழைய கோயில்கள் போனதுக்கு என்ன காரணம்? அத பெரிய பெரிய மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள் இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம், 80 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம். அது அந்த வைக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கணுமா, வருஷம் அதுக்கு அபிஷேகம் பண்ணணுமா, 80 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணுமானா யாரு சக்தி நிறுத்துறாங்களோ அவங்க பவர் வச்சு. இப்போ ஒரு மகான் பயங்கரமான ஞானம் பெற்றவர், அவரை வச்சு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு சக்தி பவர் ஜாஸ்தி. நீ வருஷம் பண்ணணும், 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த மகானை பொறுத்து இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு தின வழிபாடு. இன்னைக்கு பழனியில இருக்காங்க, திருச்செந்தூர்ல இருக்காங்க, இன்னைக்கு இந்த ராமேஸ்வரம், இப்படி பெரிய பெரிய கோயில்கள்லாம் ஏன் மக்கள் தேடி போறாங்க? நிறைய பேர் அந்த கேள்வி எல்லாம் முன்னாடி எழுப்புவாங்க. அங்கே மட்டும் தான் முருகன் இருக்காரா, எங்க ஊர்ல இருந்தே முருகன் இருக்காரு, ஏன் சக்தி இல்லைன்னா அங்கே பண்ற அபிஷேகங்கள் இருக்கு. அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி மக்கள் கூடி அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணா எந்த இடத்துலயும் வைப்ரேஷன் இருக்கு. ரைட்டா? நீங்க நம்ம உள்ளூர் கோயில தேடவே இருந்துக்கிறது இல்லை, பூஜை பண்றது இல்லை, புனஸ்காரம் பண்றது இல்லை. அப்போ அங்கேயே அப்படி பேர் போனா நம்ம மனசு அங்கேயே ஈர்த்துருது, அதுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது. அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆற்றல் கூடிக்கிட்டே இருக்கு. இப்ப கோயில்கள் ஏன் இடிஞ்சு போச்சு? சில கோயில்கள் அப்படின்னோம்னா அந்த காலத்துல கதிர்வீச்சுகளை இழுத்து வாங்கக்கூடிய மந்திரத்தை சொன்னாங்க, அது இறங்கிக்கிட்டே இருக்கு. எது இறங்கிக்கிட்டு இருக்கு? சக்தி கதிர்வீச்சு அந்த சிலைகள்ல, அந்த கட்டடங்கள்ல இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா மக்கள் என்ன செய்யல? பயன்படுத்தல, பூஜை பண்ணல. அப்ப அதனால என்ன செஞ்சிச்சு? அந்த கட்டடம் அந்த கதிர்வீச்சை தாங்க முடியாம கிராக் ஆயிடுச்சு, விருவிட்டு போச்சு, தெரிச்சு போச்சு. இப்ப அதைத்தான் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பேட்டரி சார்ஜ்ல மாற்றீங்க, மாட்டிட்டா என்ன செய்யணும்? கரெக்டான நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆன உடனே பேட்டரியே ரிமூவ் பண்ணிடணும். அந்த கனெக்ஷனை எடுத்து விட்டுறணும். அப்படி ஏறிக்கிட்டே பேட்டரியில சார்ஜ் ஏறிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? டபார்னு பேட்டரி வெடிச்சு போயிடும். அது போலதான் அந்த பழைய கோயில்கள், பாலடைஞ்ச கோயில்கள்லாம் இடிச்சதுக்கு காரணம் சக்தி இல்லாம இடியல, சக்தி ஓவரா இருக்க போயிட்டே இடிச்சது. அப்படி கோயில்கள் இப்ப நிறைய கோயில்கள் கிளம்புது பாத்தீங்களா? பூமிக்குள்ள இருந்து வருது. சில பக்தர்கள் ஈர்த்து பால் அடைஞ்ச கோயில்களை புதுப்பிக்காங்க போது அந்த கதிர்வீச்சு வெளியே கிளம்பி சிவன் அடியார், சிவன் கோயிலா இருந்தா சிவன் அடியார்களா தேடும். அதை என்னை பயன்படுத்திக்கடா அப்படின்னு. அவருக்கு ஒண்ணும் இல்லை, என்னை பயன்படுத்திக்கடா அப்படின்னு. அது மாதிரிதான் நிறைய சித்தர்கள், ஞானிகள், சாதாரண மனித நிலையில உள்ளவங்களுக்கு கூட சில சாமிகள் கனவுல சொல்லும், நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வணங்குது. ஏன் அப்படின்னா அது கர்மாண்டா என்னது? முன்னாடி நீங்க முன்பிறப்புல அந்த கோவிலுக்கு தொண்டு செஞ்சிருப்பீங்க, இல்லாட்டி உங்க முன்னோர்கள் தொண்டு செஞ்சிருப்பாங்க. யாராவது ஏதாவது ஒரு வகையில அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாம எதுவும் நம்மளுக்கு நடக்காது. சரியா? அதனால இப்படி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பேசினா மணிக்கணக்கில் ஆதாரப்பூர்வமா அறிவியல் ரீதியா பேசிக்கிட்டே போகலாம். அதனால இன்பமா இருக்கிறதும், சந்தோஷமாக இருக்கிறதும், ஜாலியா இருக்கிறதும் யார் கையில இருக்கு? அவங்க உங்க கையில தான். ஆண்டவன் பிரபஞ்சத்துல இப்படி படைச்சு எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாதான் அவங்க கையில இருக்கு. அதுக்காண்டிதான் மூளையை கொடுத்துட்டான். எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், நீ பயன்படுத்திக்க. அப்பா அம்மா சோறு கொண்டு வச்சுட்டு சாப்பிட்டு பாட்டு சொல்றது, நீ எதை வேண்டாலும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்ட ஆட்டவன் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்துல படைச்சு. நல்லது கெட்டது எல்லாத்தையுமே படைச்சு நீ அதுக்கு தக்கன யூஸ் பண்ணிக்க. நம்ம அந்த பாதையை விட்டுட்டு பாதையை மாறி எதை சாப்பிடணும்னு ஆட்டவன் படைச்சானோ அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆண்டவன் வயசு 120 வாடாட்டா அம்பட்டும் 20, 30, 50, 60 தாண்டதே பெரிய விஷயமா. சரியா? சரியா? ரைட். நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க. இருக்க போறது கொஞ்ச நாள்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் நாளைக்கு கூட சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷ பிறப்பு எப்போ பிறக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது, எப்போ ஆண்டவன்ட்ட போறோம்னு யாருக்கும் தெரியாது. இருக்கு தொட்டிக்குமாவது நல்லது செய்யணும். நாளைக்கு செய்வேன், நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டி செய்வேன், அந்த சிந்தனைலாம் வேண்டாம். நாளைக்கு நம்ம இருப்போமா, அடுத்த செகண்ட் இருப்போமான்னு தெரியாது. நல்லது பண்றதுக்கு நேர காலம் பார்க்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு அந்த சிந்தனை வருது அப்படின்னாலே ஒரு நல்ல நேரம். சரியா? சரியா? ரைட். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம தேவாய நமः.